எங்கள் வீட்டு ஹாலில் இந்த மாதிரியான ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இது வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி இதை எப்படியாவது க்ளீன் பண்ணி நீட்டாக்கிடணும்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எல்லாம் வந்து தேவையில்லாததெல்லாம் நம்ம டீக்ளட்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஷீட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். 65 ருபீஸ் சரவணா ஸ்டோர்ஸில். அதை வந்து நம்ம எப்பயும் விரித்து வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டுட்டா நீட்டாக இருக்கும்னு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து நம்ம கவனமாக செய்யணும், இல்லாட்டி நீட் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பிறகு ஃபைனலாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னே என்னோடய ஷெல்ஃபோட லுக் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து புக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. பிள்ளைங்க கிட்ட சொல்லிவிட்டேன் இப்படியே நீட்டாக வைங்கன்னு சொல்லி. மகள் வந்து இனி இப்படியே வச்சுக்கிறேன்னா ஸ்கூல் பேக், அது போக அவளோட லூடோ, செஸ் அந்த மாதிரியான டாய்ஸ் ஐட்டம் ஒரு பக்கமும், கீழே வந்து யோகா மேட் வச்சுருந்தேன். இவ்வளோ தான், இந்த மாதிரி தான் ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபைனலாக என்னோடய ஷெல்ஃப் வந்து இந்த மாதிரி தான் லுக்கில் இருந்துச்சு. தேங்க்யூ.